வணக்கம்ண்ணே. 10,000 பேருக்கு ஆக்கி போகாம ஆக்சி இருக்குமாங்க எங்க மகள்ல. அண்ணே வாங்கண்ணே, உள்ள வாங்கண்ணே. அண்ணே வணக்கம். வணக்கம். நம்ம அடேங்கப்பா கேட்டரிங் சர்வீஸ் நடத்திட்டு வரோம். நம்ம ஊர்ல பெரிய தலைக்கட்டுக்கு கல்யாணம், 10,000 பேர் சமைக்கிற மாதிரி அரிசி குத்தா போதும். பேமெண்ட்டை பத்தி கவலைப்படாதீங்க, அக்கௌண்ட்ல டாங் வந்து விழுந்துருவாங்க உங்களுக்கு. எல்லா ஃபங்க்ஷனுக்கும் உங்க கையிலே அரிசி எடுத்துடுறோம். ஆனா ஒரு கண்டிஷனுங்க. என்ன கண்டிஷன்? ஒவ்வொரு அரிசிலையும் ஒவ்வொரு கிலோ சாம்பிள் வேணும். ரொம்ப யோசிக்காதீங்க. அண்ணே ஒரு நிமிஷம் சொல்லு மாப்ள. உங்க கடைக்கு 2 பேர் வந்திருக்காங்களா? ஆமாடா. வடிவேல் பாணியில இப்படிதான் அரிசியை ஏமாத்திட்டு போய் அவங்க வியாபாரம் பாக்குறாங்க. அவங்க 2 பேரும் திருட்டு போயில மாப்ள. நம்பி சாம்பிள் கொடுத்துறாத. அப்ப நினைச்சேன்டா. இதே மாதிரி நிறைய கடையில பண்ணிருக்காங்க மாப்ள. பார்த்து சுதாரணமா இருக்க. சரி வை நான் பாத்துக்கிறேன். நான் போடலாமா? அண்ணே அரிசி இல்லண்ணே, கிளம்புங்கண்ணே. இப்ப என்ன ஆச்சு? சரி பல்காருண்ணே. இப்ப என்ன நடந்துச்சு நீங்க போக சொல்றீங்க? சரிப்பட்டு வராது. என்னன்னு சொல்லுங்கண்ணா. வெளியே போங்கண்ணே, சரிப்பட்டு வராதுண்ணே. எப்படி என்ன பிரச்சனை? இல்ல மாப்ள, 10,000 அரிசின்னு கேட்டாங்க. அப்பே லேசா சந்தேகம் வந்துச்சு. ஒவ்வொரு அரிசியில ஒவ்வொரு கிலோ சாம்பிள் வேணுமாட்டா? சாம்பிளா? ஆளும் சரியில்லை, மொழியும் சரியில்லை. என்ன மொழி சரியில்லை? அரிசி தர முடியுமா முடியாது அவங்களால? அரிசிலாம் தர முடியாது. வெளியே போயா. என்ன முடியாது? ஏன் போயா? கஸ்டமர் எப்படியா பிடிச்சி தள்ளுவ? நீங்க வாங்க, நம்ம கடையில அரிசி வாங்க. 1 லட்ச ரூபா அட்வான்ஸ். நான் என்ன பேரளவு பாவம் பண்ண